ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம டி நகரில் இருக்க போத்தீஸில் தான் வந்திருக்கோம். ஸோ போத்தீஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு இந்த தீபாவளிக்கு, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுனா பாண்டி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். நமக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாரீ செக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி செஷனே வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து நமக்கு ஸ்டார்டிங் 355லேருந்தே சாரீஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராமில் டெய்லி ரெகுலராக வந்து பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள்ஸ் இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு சில சாரீஸ்லாம் வந்து இன்ஸ்டா பொட்டிக்கில் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அதெல்லாமே இங்கே வந்து அவங்கள விட கூட ஒரு 100, 200லாம் கிட்ட கம்மியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாரியுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஃபேன்சி சாரீஸ்லேருந்து டெய்லி வியர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் 360 தான், பட் மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சாரீ பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்க? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா ஞாபகம் வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விஜய் கூட இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு தான் வந்து ஆடிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த சாரீ தான். இது வந்து நமக்கு இந்த ரெயின்போ கலர் சாரீஸ். ரெயின்போ கலர் சாரியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரிப்ளிகா. ஏன்னா ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர சாஃப்டாக இருக்கும். அது மல்மல் காட்டன்றதுனால. பட் இதுவுமே சாஃப்டாக தான் இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட் வந்து இதை விட ஒரு 500, 600 எக்ஸ்ட்ராவே வரும். பட் அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிரர் டைப் சாரீ. இது வந்து அதே சேம் ஒரிஜினல் தான். பட் நமக்கு இன்ஸ்டாவை விட போத்தீஸில் வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பொட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 950, 1000, 1100ன்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து நமக்கு 870 இந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய கலர்ஸுமே இதில் வந்து அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது சேம் பேட்டர்னில். இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதில் இருக்க மிரர்ஸ் எல்லாமே வந்து ரியல் மிரர்ஸ். அந்த ஃபேக் மிரர் மாதிரி அட்டை மாதிரி இருக்காது, எல்லாமே ரியல் மிரர் தான். நெக்ஸ்ட் எனக்கு இந்த சாரீ வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது நேரில் பார்க்குறப்போ. நல்லா ஒயிட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலரில் பிரிண்ட் மாதிரி வச்சு அழகாக இருந்தது. பார்டருமே நமக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெயின்போ சாரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது வந்து இதுவுமே காட்டன் தான். பட் மல்மல் காட்டன் கிடையாது. மல்மல் காட்டன்றது வந்து காட்டனை விட பயங்கர சாஃப்டாக வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுவுமே வந்து நமக்கு காட்டன் டைப் ஆஃப் சாரீஸ் தான். இதில் பிரிண்டெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து பார்க்க அழகாக இருக்குது. இது ஒவ்வொரு சாரிலையுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து 2 ஸ்டாண்டீஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி, அது மாதிரி 4 இருக்கும். ஸோ நமக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க, நிறைய சாரீஸ் வந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதை வாங்கணும்னு தோணுது அப்படின்னா இங்கே போத்தீஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய சாரீஸ் வந்து நமக்கு ரெகுலராக பார்த்த டிசைன்ஸே வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதாவது ட்ரெண்டிங்காக இருக்க சாரீஸ் எல்லாமே. இந்த பர்டிகுலர் சாரீ வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேர்ட்ஸ் பிரிண்ட்லாம் போட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அடுத்து எங்கள் வீட்டு குட்டி லட்டு வேறு வந்துட்டாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து வீடியோவில் காட்டணும்னு வந்து ஆசை. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸில் வந்து அவங்களும் நடுவில் வந்து கொஞ்சம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதே ரத்தம் அப்படித்தானே இருக்கும் அப்படி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ணுறத அவங்க பார்க்குறாங்கல்ல. ஸோ மேபி அவங்க வந்து அதை அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சீக்வன்ஸ் ஒர்க் இருக்க மாதிரியான சாரீ. இதுவுமே வந்து பயங்கர ட்ரெண்டிங் தான். என்கிட்டேயுமே இதில் வந்து ஒரு நவபாலா கலர் வந்து இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி சாரீஸ் தான் இதுவுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு மேலே பயங்கர ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் நமக்கு ஓணம் போச்சு. ஸோ அதனால நம்ம ஓணம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து பார்க்கலாம். நிறையா வந்து ஹாஃப் ஒயிட் சாரீஸ், ஒயிட் கலர் சாரீஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ மலையாளிஸ் நம்ம சென்னையில் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல்க்குலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஓணம் கலெக்ஷன்ஸ் மாதிரியே வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. அதை விட ஹைலைட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான். அது மட்டும் கிடையாது, நம்ம எந்த பக்கம் வந்து நின்னாலுமே வந்து நமக்கு சேல்ஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் இங்கே இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்குமே இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க.
நானுமே வந்து என்னோடய கிட்ஸுக்கு எல்லாமே இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் தீபாவளியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு கிஃப்ட் வேறு தராங்க. நம்ம ரூ. 1000 பில் பண்ணோன்னா ஒரு ஐட்டம், ரூ. 2000 பில் பண்ணோன்னா ஒரு ஐட்டம் சொல்லி நமக்கு பொருள்லாம் தருவாங்கல்ல, சில்வர் ஐட்டம்ஸு. ஸோ இப்போ போத்தீஸில் வந்து அதுவுமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் போன டைமில். அதே மாதிரி போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ வீலரில் போனோன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நமக்கு கீழே வந்து டூ வீலர் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம அங்கே நிறுத்திட்டு பொறுமையாக ஜாலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சில கடைகளில் வந்து நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாதனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா ரோட் சைடில் நிறுத்தினா போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைக்காரங்களும் வந்து பார்க்கிங் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வண்டி எங்கே தான் விடுறதுன்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன் மூட்லேயே இருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வண்டி விடுறதுக்குலாம் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. ரூ. 50 சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பில்லை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ₹50 வந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ₹500 வாங்கினீங்கன்னா நம்ம பார்க்கிங் பில்லை காட்டணும்னா அந்த 50 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 450 தான் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் எதுவுமே வாங்காமல் திரும்பி போயிட்டீங்கன்னா அந்த ₹50 வந்து உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அது பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ₹50 வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பார்க்கிங்க்கு டி நகரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ரஷ்ஷான ஏரியாவில். அதுவும் நம்ம ஹோல் ஃபேமிலிக்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரீஸு, சல்வார்ஸுன்ட்டு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த வெட்டிங் சாரீஸ் கூட இங்கே தான் வந்து வாங்குவாங்க. வெட்டிங் சாரீனோட எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, நம்ம சேனல் வியூவர்ஸே வந்து சில்க் சாரீஸ் வந்து கொஞ்சம் காமிங்க போத்தீஸில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவுமே வரும். இந்த அம்பானி சாரீலாம் வந்து 2 சாரீ வாங்கினோன்னா 1200. ஒரு சாரியே நமக்கு 1000லேருந்து 1100, 1200ன்னு ஒரு மாதிரி வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ போத்தீஸை பொறுத்த வரைக்கும் 2 சாரியே, அதாவது காம்போவாக எடுக்கணும் 1+1 அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1200 வரும். இதில் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து பிங்க் கலர் பார்டர் பார்த்துருப்போம், இல்லை ரெட் கலர் பார்டர் பார்த்துருப்போம். இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலருமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 4-5 ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. அதுவுமே நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வந்து பர்டிகுலராக எனக்கு டச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்தது. இதெல்லாம் ஆஃபீஸ்க்குலாம் நம்ம வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டெய்லி வியராக கூட வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வியர் பண்ணால் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து இருந்துச்சு, நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் சாரீஸுமே காமிக்கலாம். இது எல்லாமே வந்து தீபாவளி அரைவல்ஸ் தான். ஏன்னா நான் ஆடி மந்த் போகும்போது இந்த மாதிரி சாரீலாம் வந்து பார்க்கல. இதில் நம்ம மிஷின் வாஷ் கூட வந்து பண்ணிக்கலாம் தாராளமாக. ஏன்னா இதில் இருக்க பிரிண்ட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. 545 தான். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டாப் நாச் கூட சொல்லலாம். இதுலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. சேம் மெட்டீரியல் தான், பேட்டர்ன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கலர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பார்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வீக்கெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் வேறு எந்த கடையாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக வந்து இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வந்து நம்ம தீபாவளி கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ரஷ் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம டக்குன்னு பில் பண்ணிவிட்டும் வந்துடலாம். இதெல்லாம் வந்து குட்டி டிப்பு. நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ அதுதான் வந்து வீடியோலையுமே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அட போங்கம்மா, நாங்களே வந்து ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் தான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வீக்கெண்டில் தான் போகணும். ஸோ வீக்கெண்டில் போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டீங்கன்னா, அதாவது ஒரு மார்னிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி டைமில் போயிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் ஆக ஆக நிறைய பேர் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த சாரியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து நான் ரெட்டப்பெட்டா பார்டரில் வந்து பார்த்துருக்கேன். பட் இது வந்து சேம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்தது. சாரி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்க எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும், நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வியர் பண்ணாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ். ஒரு சாரிலையுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதே மாதிரி இருக்க சாரி தான். பட் இது வந்து ஒரு மாதிரி லைட் நாவப்பழ கலரில் வந்து இருக்குது. ஸோ இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒரு சாரிலையுமே எனக்கு தெரிஞ்சு 5லேருந்து 10 கலர்ஸ் வந்து வரும் டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு தெரிஞ்சு நான் பல வருஷமாக போத்தீஸில் தான் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்று போத்தீஸ் அப்படி இல்லைனா சென்னை சில்க்ஸ். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு இங்கே வாங்கினா மட்டும்தான் நல்லா குவாலிட்டியில் இருக்கும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் வந்து இருந்தவங்க. அதனால் எனக்கு அதுவும் பழகி போச்சு. எனக்குமே வந்து ஆஃப்டர் மேரேஜ் கூட வீட்டுக்காரர் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகலாமான்னு கேட்டால், போத்தீஸ் போகலாமா அப்படின்னு தான் கேட்பேன். ஏம்மா நம்ம ஏரியாலலாம் உங்களுக்கு கடையே கிடையாதா அப்படின்னு வந்து கலாய்ச்சிட்ருப்பாரு.
ஒன்ஸ் நமக்கு ஒரு கடைக்கு போய் அங்கே ஷாப்பிங் பண்ணி நமக்கு பிடிச்சிருச்சுன்னா, நமக்கு திரும்ப திரும்ப வந்து மைண்ட் வந்து யார் எப்போ ஷாப்பிங் போகலாமான்னு கேட்டாலும் அந்த கடை தான் நம்ம ஞாபகம் வரும். அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ஃபேமிலிக்கே இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சோன்னா, நம்ம டப்புனு ஒரு போத்தீஸ் மாதிரி போயிட்டோம்னா, மொத்த ஃபேமிலிக்கும் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.